நீங்கள் கொடுத்தது அன்பளிப்பு தான். அது அன்பளிப்பாக இருக்கட்டும், இல்லை தேர்தலுக்கு பயத்தால் கொடுத்ததோ, இல்லை தேர்தலில் உத்தரவாதம் பண்ணிக்கிறது, தேர்தல் ஜெயிக்கிறதுக்கு கொடுக்குறது. ஏங்க திமுக வந்து அரசியல் கட்சி. ஏன்னா அது யாருக்குமே தெரியல. ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு திடீர்னு சைலண்ட்டாக தான் கிரெடிட் ஆச்சு. இந்த கலெக்டருக்கோ இல்லை எஸ்பி லெவலில் போயிருந்தால் கூட கசிஞ்சிட்டு இருக்காங்க. இல்லை மாவட்ட சிலர் எம்எல்ஏக்கு போய் தான் நாளைக்கு பாருங்கள், நாளைக்கு சம்பவம் இவங்க பத்திரிகையாளர் சும்மா இருப்பாங்களா? என்ன பண்ணுவாங்க? என்ன சம்பவம்னு இப்போ காதம் வச்சா மாதிரி அதை பண்ணியிருக்காங்க. அது ஓகே, ஒரு இன்ப அதிர்ச்சி, சந்தோஷம், அது மக்கள் வரவேற்பாங்க. காசே தான் கடவுளடா அப்படின்னு நம்ம பேசுகிறோம். கடவுள் இருக்கிறாரா இல்லைன்னு தெரில, பட் ஆனால் காசை கடவுளாக கும்புற ஊர் தானே இது. இன்னும் ஒரு 5000 ரூபா போட்டால் கூட்டணியே வேணாம். திமுக வர்சஸ் அண்ணா திமுக, பிஜேபின்னு கூட சொல்ல வேண்டாம். அந்த இப்போது திமுக தலைவர் எதுக்கு என்டிஏ பிஜேபி சொல்கிறாரு? டார்கெட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். அண்ணா திமுகனா அது எலெக்ஷன் டஃப் ஆகிடும். இன்னும் ஒரு 5000 ரூபா போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அக்கௌண்ட்டில். அவர் கடன் வாங்குறாரு, இல்லை ஏதோ நோட் அடிக்கிறாங்க, ஏதோ பண்ணுறாங்கப்பா அரசாங்கத்தில். இன்னும் ஒரு 5000 ரூபா இல்லை ஒரு 10,000 ரூபா போட்டால் கால் மேலே கால் போட்டுன்னு ராகுல் காந்திக்கு சீட்டு வேணும்னா வந்து அறிவாலயத்தில் வாங்கின்னு போக சொல்லுங்கன்னு திமுக செய்வாங்க கண்டிப்பாக.